இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியாக எப்படி செய்கிறதும் கூடவே அது தொட்டு சாப்பிட்றதுக்காக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்ய போகிறோம். இதை நல்லா சூடாக சாப்பிட்றப்ப மேலே அது நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பொரிச்ச அப்பளம், இப்போ வறுத்த உருளைக்கிழங்கு கூடவே இந்த சாதம் வச்சு சாப்பிட்றப்ப நியூட்ரிஷன் வைஸும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த சாதமும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் கூடவே துவரம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க. அளவாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதாவது 1/3 கப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் 1 கப்பு அரிசியும் அதே கப்லையே நான் 1 கப் அளவுக்கு பருப்பும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா குழைவாக வரும். ஊற வைக்க டைம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன குக்கர், ஒரு 2 லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 காஞ்ச மிளகாயை போட்டு சவக்க விடுங்க. இது வாசத்துக்காகவும் கொஞ்சம் காரத்துக்கும் தான். முழு காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 3-4 பல் அளவுக்கு பூண்டையும் நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மிளகாய் லைட்டாக சவக்கணுங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 8-10 சின்ன வெங்காயம், கிடைக்காத பட்சத்தில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் ரொம்ப செவக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 2 பழம், பெருசாக இருந்தால் 1 பழம் போதும். இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறது கிடையாதுங்க, நல்லா தக்காளி புளிப்பு மட்டும்தான். இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு பாதி அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு இப்பயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற தக்காளி ஒரு பாதி அளவு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சப்போஸ் கட்டி பெருங்காயம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்பே சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா பொரிஞ்சு கரையாது. இந்த கொஞ்ச நேரம் இந்த தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 15 அவரைக்காயும் முத்தின அவரைக்காயிலேருந்து இந்த பருப்பை மட்டும் எடுத்து சேர்த்துருக்குறாங்க. அந்த பருப்பு இருக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொச்சை கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இந்த அவரைக்காய் 2-3 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கீரை சேர்க்க போகிறோம். பொதுவாக அரிசி பருப்பு சாதம் அப்படின்னா நம்ம காய்கள் சேர்க்க மாட்டோம், அதேமாதிரி கீரையும் சேர்க்க மாட்டோம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசலைக்கீரை ஒரு சின்ன கட்டு வாங்கி நறுக்கி சேர்த்துருக்குறேன். பார்க்குறப்ப அதிகமாக இருக்கும், வதக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர கொஞ்சமாக உங்களுக்கு வந்துடும். சாம்பார் சாதம் அப்படின்னா கீரை சேர்க்க மாட்டோம் இல்லையா. இது போட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறதுனால டேஸ்டெல்லாம் மாறாது, சத்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க, வீணாலாம் போகாது. இதை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். கீரையில் நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ கீரையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்சது, இதில் கடையில் வாங்கினது. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு. வீட்டில் சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம்.
அதாவது நம்ம வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். நான் வந்து கொஞ்சம் குழகுழப்பாக சாம்பார் சாதம் மாதிரி செய்ய போகிறேன். அதனால் எடுத்த அரிசி பருப்புலேயே 2 பங்கு அளவுக்கு தண்ணி, நான் வந்து 1 கப்பு அரிசி 1 கப்பு பருப்பு எடுத்தேன் இல்லையா, ஸோ அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதுவே உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இதில் பாதி அளவு தண்ணி சேர்த்தா போதும். சப்போஸ் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா குழைவாக வேகிறதுக்கு இன்னொரு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி பருப்பு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சாம்பார் சாதம் மாதிரி குழகுழப்பாக செய்கிறப்ப லைட்டாக அதில் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியில் உப்பு வந்து ஒரு கல் சுருக்குன்னு தெரிஞ்சுது, அதாவது அதிகமாக தெரிஞ்சுதுன்னா அரிசி பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா சாதத்துக்கு நமக்கு திட்டமாக இருக்கும், அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ நம்ம பாதி அளவு தான் உப்பு போட்டிருக்கோம், அதனால் எனக்கு குறைவாக தான் இருக்குது. எடுத்த டீஸ்பூன்லேயே 1 டீஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா மொத்தமாகவே 1லேருந்து 1.25 டீஸ்பூன் போதுங்க. 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சு போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 2 விசில், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா 1 விசில் மட்டும் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். திறந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சாம்பார் சாதம் மாதிரி குழகுழப்பாக செய்ய போகிறேன். இதுவே நீங்கள் உதிரி உதிரியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பருப்பு சாதம் எல்லாமே நல்லா உதிரியாக இருக்கும். அந்த மெத்தடும் நம்ம அரிசி பருப்பு சாதம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், வேணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் நல்லா கலந்துட்டு சூடாக இருக்கிறப்பே தேவையான அளவு நெய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டு கலந்துக்கலாங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை பண்ணுறதுக்காக ஒரு இருப்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுவும் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேபி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ், அதுலேருந்து ஒரு 10 உருளைக்கிழங்கை 4ஆக நறுக்கி சேர்த்துருக்குறேன். பெருசாக இருந்தது அப்படின்னா 2 உருளைக்கிழங்கை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் 2 காம்பினேஷன் செய்கிறதுனால தான் உருளைக்கிழங்கை பெருசாக போட்டிருக்கிறேன். சப்போஸ் வெறும் உருளைக்கிழங்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நறுக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பொடி சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கை நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு இந்த ஆவியிலேயே அதை வேக வைக்க போகிறோம். நிதானமாக வேக வச்சுக்கோங்க. இடையில திறந்து 2-3 தடவை கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வதங்கி வந்து வரும். இதை நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு செஞ்சுருந்தோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் தான் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு பாதி அளவு வேக்காடு நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கும். ரொம்ப வந்து வெந்துருச்சு அப்படின்னா கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக 2 கத்திரிக்காய் எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கியிருக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா இதுவும் குழஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான். இப்போ கத்திரிக்காயும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே பரட்டி விடுங்க. இதை இப்போ மூடி வச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆகுங்க. இடையில கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ரொம்ப குழையவும் இல்லை, பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு எடுத்து காட்டுறேன், நல்லா வெந்திருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மசாலா பொடி தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. மற்ற எந்த மசாலாவும் வேண்டாம்.
இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு வேக விட போகிறது கிடையாது. நல்லா வந்து திறந்தே வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. சட்டியை இந்த மாதிரி உலுக்கி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி ரோஸ்ட்டும் ஆகி வரும். கத்திரிக்காய் வந்து குழஞ்சும் போகாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.